ரொம்ப டயர்டாக இருக்குது. எவ்வளோ வேலை தான் செய்யறதோ. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். கொஞ்ச நேரம் தூங்கலாமா? தூங்கிட்டு அப்புறம் அடுத்தது வேலை செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் உட்காரும். சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. யார் பாணி? சிவகாமி சிவகாமின்னு கூவின்னு இருக்க. யார் ஓணும் சிவகாமின்னு கூப்பிட்ற? நான் சிவகாமியோட அண்ணம்மா. என்ன அது? சிவகாமியோட அண்ணனா? அவளுக்கு தான் யாரும் இல்லையே. இப்போ என்ன அண்ணாக்கு என்னன்னு வரீங்க? யாருப்பா முதல்ல? நீ நல்லா தெளிவாக சொல்லுப்பா. அண்ணன்னு சொல்கிற? ஆமாம்மா, நான் சிவகாமியோட அண்ணன் தான். நீங்கள் வேணும்னா சிவகாமி கூப்பிட்டு கேளுங்களேன். முதல்ல சிவகாமி கூப்பிடுங்களேன். சிவகாமிக்கு எனக்கு நல்லா தெரியும். இத்தனை நாளாக நான் யாரும் அவளுக்கு இல்லைன்னு தான் நினச்சிருந்து. இப்போ என்ன அண்ணன் இருக்கிறது வெளியே வந்து இன்னும் யார் யார் இருக்கிறாங்களோ என்னவோ யாருக்கு தெரியும். சரி சரி இரு, நான் கூப்பிட்றேன். சிவகாமி, சிவகாமி, இங்கே வாமா. உன்னை யாரோ பார்க்கறதுக்கு வந்துக்கிறாங்க. அண்ணன்னு சொல்கிறாங்க. யாருன்னு தெரியல. வாமா நீ. இப்போ தான் வந்து உட்காந்தேன். அதுக்குள்ளே அத்தை எது கூப்பிட்றாங்கன்னு தெரியலையே. யாரா இருக்கும்? அண்ணா, பொண்ணு பிறந்து ஒரு ஆம்பளைய பிறந்திருக்க கூடாதா? அவருக்கு தங்கச்சி பிறந்ததுக்கு பதிலாக தம்பியை பிறந்திருக்க கூடாதா? தங்கச்சியா பிறக்காம தம்பியை பிறந்திருந்தா என்ன இருக்க போகுது? காலத்துக்கு ஒன்று பெரியவங்க கூடவே இருக்க முடிஞ்சிருக்கும். அண்ணா, இத்தனை நாளா எங்கண்ணா போயிருந்தீங்க? என்னை விட்டுட்டு, என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்கன்னு? அதெல்லாம் பெரிய கதைம்மா. நான் போக போக எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேம்மா உனக்கு. அண்ணா, உங்களுக்கு உடம்புலாம் பரவாயில்லையா? ஏன்னா இத்தனை வருஷமாக என்னை தவிக்க விட்டு போயிட்டா. அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, நீயும் இல்லாத போயிட்டு என்னை தவிக்க விட்டு போயிட்டீங்களேன்னு எல்லாரும். நாங்கள் எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சுன்னு எனக்கு மட்டும்தானா தெரியும். நான் என்னம்மா பண்ணுறது? எல்லாம் என் விதி. அண்ணா, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. நான் உங்களா கூடயே வந்துடுறேண்ணா. அண்ணா, ஏம்மா இப்படி சொல்கிற? நீ இங்கே இருக்கிறதாம்மா நல்லது உனக்கு. அண்ணா, எனக்கு இதுக்கு சுத்தமாக பிடிக்கலண்ணா. என்னை இட்டு போயிடுங்கண்ணா. ஏம்மா சிவகாமிய, நாங்கள் என்ன நல்லாவா பார்த்துக்கல? அப்படி இல்லைங்க அத்தை. இத்தனை நாளாக எங்கள் அண்ணன் கூட நான் இருக்கல. அதனால இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் அண்ணன் கூட இருக்கலான்னு. ஏம்மா, கல்யாணம் ஆனாவே எல்லாருக்கும் புகுந்து விடுதாம்மா நிரந்தரம். இங்கே இருக்கிறதாம்மா உனக்கு மரியாதை. என்னமோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அண்ணா, நீங்கள் என்னை இட்டு போங்கண்ணா. எனக்கு பிடிக்கலைங்க இருக்கவே. ஏம்மா, நான் இருக்கிறதோ கூரை வீடு, நீ இருக்கிறது மாளிகை வீட்டில் விட்டு ஏம்மா அங்கே வந்து வாழ போகிற? உனக்கு தாம்மா கஷ்டம். அங்கே வந்து இருக்காதம்மா. நீ இங்கே இருக்கிறதாம்மா மரியாதை. உங்கள் ஒத்தவனை நல்லா பார்த்துப்பாங்கம்மா. நீ இங்கேயே இருமா. நீ வேற ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிறியா? பத்திரமா இருமா. அதெல்லாம் முடியாது. நான் உங்கள் கூட தான் வருவேன். ஏம்மா, உன் வீட்டுக்கார வந்தோடனே சொல்லிட்டு போமா. எதுவாக இருந்தாலும் எனக்கு எதுவும் தெரியாது. அத்தை, நான் யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் போயிட்டு வரேன் அத்தை. ஆனால் வேணா, நீ நம்ம போகலாம். குடிசை விட இருந்தாலும் சரி, நான் உங்களை காப்பாற்றுறேண்ணா. வாங்கண்ணா. சரி வாமா போவோம். துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டியம்மா? போய் துணியெல்லாம் எடுத்து கொண்டு வாமா. அண்ணா சரிங்கண்ணா, துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கின்னு வரேண்ணா. சரி வாமா போகலாம். நம்ம வீட்டுக்கே நம்ம போவோம் 2 பேரும். வா. ஏம்மா சிவகாமி, பார்த்து போய் சீக்கிரமாக வந்துடுமா. அடுத்த மாதம் உனக்கு வளகாப்பு இருக்குது. அத்தை, நான் ஒரு 2 வாரம் இருந்துட்டு நான் வந்துடுறேன் அத்தை. திருப்பி இங்கே இன்னும் 5ஆம் மாதம் வேறு பூ முடிக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? அதனால சீக்கிரமாகவே வந்துடுவேன். வாண்ணா போகலாம். போனமே அப்படியே போகாதோ. இங்கே எதுக்கு வந்து என் மருமகளை கூட்டு போகிறான்னு தெரியல. இத்தனை வருஷமா இல்லாத தங்கச்சி இப்போ வந்துட்டாளாங்கட்டியும். இவனை சும்மா விடக்கூடாது. என் மருமகளை இப்போ தான் என்ன கூட சேர்ந்தா, அவளே பிரிச்சுட்டு போயிட்டானே. இவனை ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். இவனை சும்மா விடுவோன்னு மட்டும் நினைக்காத. நான் யாரு? பாண்டியம்மாவாச்சே.